தலைப்பு: பேராசை குருவி. முன்னொரு காலத்தில் பரபரப்பான ஊரில் சாமி என்ற குருவி வாழ்ந்து வந்தது. சாமி எப்பொழுதும் பசியுடன் இருந்தான். உணவை தேடி இடம் விட்டு இடம் துள்ளினான். ஒரு சன்னி மதியம் சாமி நகர சதுக்கத்தில் பறந்து கொண்டிருந்தபோது, ஒரு வீட்டிற்கு வெளியே ஒரு மேஜையில் ஒரு பெரிய விருந்து போடப்பட்டதை அவர் கவனித்தார். சுவையான உணவின் நறுமணம் சாமியை தூண்டியது. மேலும் சிறிதும் யோசிக்காமல் அவர் கீழே விழுந்து விருந்தில் குத்த ஆரம்பித்தார். அப்போது வீட்டின் உரிமையாளர் வெளியில் வந்து சாமியை மடக்கி பிடித்தார். "ஏய், பேராசை பிடித்த குருவி, நீ என்ன செய்கிறாய் என்று நினைக்கிறாய்?" உரிமையாளர் கத்தினார். பயந்து போன சாமி வேகமாக பறந்து சென்றான். ஆனால் சந்திப்பு அவரை தடுக்கவில்லை. அடுத்த நாள் அவர் வேறு ஒரு வீட்டில் மற்றொரு விருந்தை கண்டார். இலவச உணவுக்காக டைவிங் செய்வதை எதிர்க்க முடியவில்லை. ஆனால் இம்முறை உரிமையாளர் பொறி வைத்துள்ளார். சாமி மேசையில் இறங்கியவுடன் ஒரு வலை கீழே விழுந்து அவரை மாட்டிக்கொண்டது. சாமி விடுவிக்க போராடினார், ஆனால் தப்பிக்க முடியவில்லை. உரிமையாளர் நெருங்கி, "நீங்கள் பேராசைப்பட்டு மற்றவர்களிடமிருந்து திருடப்பட்டீர்கள். இப்போது நீங்கள் விளைவுகளை சந்திக்க வேண்டும்." சாமி தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டான். "நான் பேராசையுடன் இருந்ததற்கு மன்னிக்கவும்." அவர் சிலிர்த்தார். "நான் இனி திருட மாட்டேன்." உரிமையாளர் சாமி மீது இரக்கம் கொண்டு அவரை விடுவித்தார். அன்று முதல் சாமி பாடம் கற்றுக்கொண்டான். அவர் திருடுவதை நிறுத்திவிட்டு தனது சொந்த உணவை தேடுவதற்கு கடினமாக உழைத்தார். நேர்மையாகவும் பொறுப்புடனும் இருப்பதன் மூலம் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்பதை அவர் கண்டுபிடித்தார். கதையின் தார்மீகம்: பேராசை சிக்கலுக்கு வழிவகுக்கிறது, ஆனால் நேர்மை மற்றும் கடின உழைப்பு நீடித்த திருப்தியை தருகிறது.